நம்மளுக்குள்ள சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு இருக்குங்களா? சைக்கிள் வாங்கணும், பைக் வாங்கணும். இதை தாண்டி ஏகப்பட்ட கனவு. இதில் ஒரு ஃபீலிங்ஸு, டிப்ரெஷனு இதெல்லாம் தாண்டி ஒரு மோட்டிவேஷன் சாங்கோட இந்த சைக்கிள் ரிவ்யூ போல பார்க்கலாங்களா? I know you told your friend you're not okay. And tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away. ரேடியோ என்எஃப்எஸ் நீட்ஸ் ஃபார் ஸ்பீடு மாரி வச்சுருக்கானுங்க பேர். 29 இன்ச்சு ஃப்ரேமு, அலை ஃப்ரேமு. அதில் 21 கியர், 21 கியர்னு சொல்லிட்டு 7 பின்னாடி 3 முன்னாடி போட்டு அதை மாற்றி மாற்றி போட்டால் தான் அது 21 கியர்னு சொல்லிட்டு அது ஒரு கணக்கு கட்டுறானுங்க. அப்புறம் டிஸ்க் பிரேக்கு, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று, நல்லா பிந்து அப்பளம் மாரி. சென்னையில் 4 நாளாக மழை. கிளைமேட் அருமையாக இருக்குதுல்ல. இந்த கிளைமேட்டில் அப்படியே ஒரு ரிவ்யூ நல்லா தான் இருக்குது. பேக் டிஸ்க்கு ஓகே, வாங்கும்போது நல்லா பவராக இருந்தது. இப்போது ஓரளவு ஓகேவாக இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டு எப்போவுமே பவராக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டு தெரியாமங்கிற தட்டிட்டோன்னு வச்சுங்களேன், பேக்கை தட்டாமல் கண்டிப்பாக சீட்லேருந்து எந்தனா தூக்கி விட்டுரும். அந்தளவுக்கு பவராக தான் இருக்குது. அது நம்ம வர ஸ்பீடை பொறுத்து இருக்குங்க. ஆல்மோஸ்ட் 1 இயர் கம்ப்ளீட்டட். பட் சஸ்பென்ஷன், அதாவது துருப்பிடிக்குதுன்னு சொல்ல வந்தேன். சஸ்பென்ஷனில் அந்த கிராச் ஆகிற இடத்துலாம் துருப்பிடிக்குது. ஆனால் சஸ்பென்ஷன் நாட் பேட், பட் ஓகே. 18,000, அதாவது 18,000க்கு ஒருத்தான்னு கேட்டால் நம்ம ஊர் பசங்க 2 வீலரில் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கிட்டு பெட்ரோல் போட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணாமல் ஓட்டிக்கிட்டே கிடப்பானுங்க. அந்தமாரி வாங்குறவங்களுக்கு இது ஒர்த்து தான். ஆனால் அலை ஃப்ரேமு, அலை வீலு எல்லா கீர் சைக்கிளில் வர மாதிரி தான். மைக்ரோ ஷிஃப்டரு, ஷிமானோ ஷிஃப்டரு இதை தான் யூஸ் பண்ணியிருக்கானுங்க. என்னை கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சஜஸ்ட் பண்ணி வாங்குங்க. நான் சொல்கிறேன்னு வாங்க தேவையில்ல. ஆக்சுவலி ஜஸ்ட்டு ஒரு ரிவ்யூ தான். என்னோடய ஃபீட்பேக்ஸை நான் சொன்னேன், அவ்வளோதான். இதோட ரிவ்யூ முடிஞ்சிடுச்சு. எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 4 வார்த்தை அன்பாக எதனா சொல்லி விடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். போயிட்டு சிக்கன் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு காலையிலேருந்து ஜெயிலுக்கு போகிறேன். நான் ஜெயிலுக்கு போகிறேன்னா ஜெயிலு சொன்னது என்னோடய ஆஃபீஸுங்க. உள்ள ஃபோன் கூட அலோட கிடையாது. இந்த உலகத்தில் 190 பேர் சந்தோஷமா இல்லை, மீதி 10 பேர் சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. அவனும் நிம்மதியா இல்லை. சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும்னா வேற வழியே இல்லை. சாவப்பட்ட நினைப்பு